காட்டிட்டாங்க வரமா. பொசிஷன் அடிச்சிட்டானா பிரேக் முன்னாடி நிக்க மாட்டேங்கிற வண்டி. எனக்கு இப்போ டைமிங்கே இல்லடா. அவன் உள்ள வரான். இன்னொரு வண்டி ரைட்டரா முடிஞ்சு கட் அடிச்சு. உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செல்ல வரானுங்க நிறையா. அது ஏனே தெரியல. I thought I had it figured out, believed in us, we were meant to be, no doubt, a teenage love, everybody else could see, the way we were, living in a fantasy. Hello guys, this is Mahesh and welcome back to our channel. தமிழ்நிலையே பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கோம். சீக்கிரமாகவே கிளம்பலான்னு தான் இருந்தது. நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான் சேஞ்சு. யார் யார் போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பைக்ஸ் வருது. கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அவர் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர்றாரு. ஸோ அவரை நேரில் பார்த்தா நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சேலம் ஒரு ஸ்டாப், கிருஷ்ணகிரி, அப்புறம் ஒரு சேலம் ஒரு ஸ்டாப். அங்கேருந்து டேரெக்டாக திண்டுக்கல் லஞ்ச், அப்படியே பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போக வேண்டியது தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து விளாக் பண்ணுறேன். என்னாச்சு ஏதாச்சுங்கிறத உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். என்னடா திடீர்னு வேறு வண்டியெல்லாம் ஓட்டுறேன், இன்னும் எங்கடா R15 அப்படின்லாம் கேட்பீங்க. சொல்கிறேன், ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஃபியூவல் போடலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து சேலம் 180 or 190 வரும். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 266 கிலோமீட்டர் ஃப்ரம் சேலம் டு கொடைக்கானல். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மணி ஆயிரும் நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. 4 மணின்னு சொல்லியிருக்கிறேன் செக்இன் டைமு. அங்கே போய் செக்இன் பண்ணிட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்பாட் ஒன்று பார்த்துட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃபுல் டே இருக்குது. நாளைக்கு ஃபுல் டே சுற்றிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டியது தான். 3 days பிளானு. ஸோ 2 வீடியோவாக கூட வரலாம். கொஞ்சம் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. भाई फुल कर दो 1.09. தொப்பூர் வந்தாச்சு. சென்னையிலேருந்து ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டார். அவர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டுருக்காரு. அவர் ஏதோ பாடி பெயின் ஆகுது. R15 ஓட்டினாலே பாடி பெயின் இருக்கும். அதான் நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு முன்னாடி நான் போய்ட்டு சேலமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாமே ஒரு இடத்துல மீட்டிங் போய்ட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் போக முன்னாடி நான் பின்னாடியே ஜாயின் ஆகிக்கிறேன்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, அப்படியே அவர் வந்தார்னா அப்படியே கிளம்புறது தான் சேலத்துலேருந்து. இந்த தொப்பூர்கிட்ட ஒரு மலை சூப்பராக இருக்கும், வியூ செம்மையாக இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன் வாங்கலாம். முன்னாடி நிஞ்சா 650 போகுதுன்னு நினைக்கிறேன். சரியான கம்பெனி, எனக்கு சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தார். சொல்லப்போனால் கரெக்டாக 2 பேரும் ஒரே லெவலாக ஓட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் போனதே தெரியல. சேலம் பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். தம்பி அருண் தம்பி இங்கே நின்றுக்கிறாப்புல. போயிட்டு பார்த்துட்டு ஒரு நம்ம சேலத்து ஃபேமஸ் இன்னங்குடி முனியப்பன் கோயிலுக்கு ஒரு பூஜையை போட்டு அப்படியே கிளம்புறது தான்.
மாதிரி ஏதோ கம்பெனிக்கு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக ஓட்டிகிட்டு வரலாம். அவரும் 80, 90, 100 சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். $650 தானே இது? பழைய 650யா? 650 மாதிரி சவுண்ட் வரல இது, ஏன்னா வேறு ஏதோ சவுண்டு மாதிரி இருக்குது. இது என்ன சிசி ப்ரோ? அது என்ன வண்டி இது? என்ன சிசி? ஓ பழசா இது? இல்லை 650 மாதிரியே சவுண்ட் வரல இது. அது கொஞ்சம் ஏதோ சூப்பர் பைக் மாதிரி இருந்தது, அதான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் அப்படியா? அதான் நான் இந்த மாதிரி கம்பெனிக்கு ஆள் இருந்தால் கிலோமீட்டர் போகிறதே தெரியாது. அந்த டிராஃபிக்கில் அதான் திரும்பி பார்த்தேன், மாற்றிக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. ஆமாம், பெரிய வண்டி பெருசு அது. அதான் டிராஃபிக்கில் நீங்கள் நின்றீங்களோன்னு நினச்சேன் நான். ஓகே ஓகே, அப்படியே என்னை பார்த்து ஏறினீங்களா? சரி சரி ரைட்டு. சரி ப்ரோ, பார்ப்போம். சூப்பராக பேசினார். அவருக்கும் நல்ல கம்பெனி. என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். 2-3 இடத்துல டிராஃபிக் வந்து என்ன சொல்கிறது, டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட சேலமில் தெரியல எங்கே டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு. டக்குன்னு நான் உள்ளே பூந்துட்டு வந்துட்டேன். அவரே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டார். அதான் உங்களை பார்த்து தான் டவுன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அவர் இப்படி ஒரு கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓ ஏய், நான் அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டேன் எத்தனைக்கும். அந்த வண்டியில் வலிக்கும்டா, எனக்கே தெரியும். அது ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டினாலே வலிக்கும். இல்லை, அவர் வர்றாரு, வந்து நிறுத்திட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குன்னு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அது வரையும் நான் வந்துடுவேன்னாரு. சரி ஓகே, நம்ம பார்த்துட்டு போவோம். ஓகே ரைட்டு. வட்டா அவ்வளோ கிளம்பியாச்சு. இப்போ சேலத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு இன்டர்செப்டர், ஒரு ஹிமாலயன், ஒரு MT-15, ஒரு R15 V3. ஆக்சுவலி 2 கம்பெனி வருது இப்போ, ராயல் என்ஃபீல்டும் யமாவும். நம்ம போயிட்டுருக்குறோம். எங்கேயாவது நின்று சாப்பிட்டு பெட்ரோல் வேறு போடணும். பெட்ரோலும் போட்டு போக வேண்டியது தான். ஒரு டேங்க் ஃபுல் பண்ணால் 200 to 250 கிலோமீட்டர் தான் போகுது. ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன். நார்மல் எக்ஸாஸ்ட்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ஆவது வரும். இது எனக்கு தெரிஞ்சு 24-25 தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பெட்ரோல் போட்டு இப்போ செக் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்னு. ஏன்னா நான் இப்போ க்ரூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 80, 90, 100க்குள்ளே தான் க்ரூஸ் பண்ண போகிறோம். டேங்க் ஃபுல்லுக்கா? போதும்க்கா. இல்லை 6.58 ரைட். ஆமாக்கா. அந்த 5 கிலோமீட்டரில் என்ன பிரச்சனை பண்ண? நான் ஆனால் நான் ஹெல்மெட் இப்போ போகாட்டி காணாமல் போயிட்டீங்க. லாரி வர மாட்டேங்குது. மேலே போனீங்களே கீழே போனீங்கன்னா சரி, அந்த ரோடு தானே 80லே விளாண்டு வந்துட்டேன். பெட்ரோல் மூலியம் காணும். நானும் எடுத்தேன், இவருக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிறேன். இல்லை, நான் பெட்ரோல் காலையிலே ஃபில் பண்ணிட்டேன். சரி, இப்போ போகிறதுக்கு லேட் ஆச்சு. நீங்கள் போயிட்டு க்ளவுஸ் மாட்டணும். இப்போ இவர் தான் சொன்னார், அவர் வரவே இல்லையா? நீங்கள் போய் 5 நிமிஷம் கழிச்சு தான் நான் வண்டியாக இருக்கேன். ரீசெண்டாக இருக்கிறாரு, நான் ஒருத்தம் தான். ரீசெண்டா இருக்கிறதுலே பண் கொடுக்குறது நீ தான் குரூப்லே. பண் இருக்கணுமா இல்லையா குரூப்பில்? சும்மா போனால் வந்து என்ன பண்ணுறது? அதுதான் வாண்டடா உன்னை எல்லாம் கூப்பிட்டுருக்கப்போ எப்போ போனாலும் பார்த்து வேணாம். போடுற மட்டும் சொல்லுங்க. முதல்ல நிற்கிறேன். கூப்பிடே வேணாம், முதல்ல வந்து நிற்பான். டியூக்கோட தம்பி. ஆமாம், பிரீடு.
இதாண்ணா இது லாங் 30 வருதுண்ணே, சிட்டி 14-15 தான். இது சைலன்சர் மாற்றிக்கிறனால ஒரிஜினல் சைலன்சர் ஏன்னா 4.5 முதல் கம்மியாக தான் இருந்தது, இப்போ ஏற்றிட்டாங்க. இது டபுள் சைலன்சர்ண்ணா, டபுள் இன்ஜின். அப்படியா? இது செகண்ட்ஸில் கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா இது யாரும் அதிகமாக வச்சு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, மைலேஜ் வெயிட் அதிகம். செகண்ட்ஸில் தேடி பாருங்கள், 2-2.5 கிடைக்கும். பட் இப்போ இதுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அதான் விஷயம். போமா, டைம் ஆகுதுடா, போகலாம். சரி அப்படியே திருப்பிக்கோ. இவர் நான் பார்த்துருக்கேனே, வசந்த் டைரிஸ். ப்ரோ ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ? நாமக்கலா? நான் இப்போ கொடைக்கானல் போயிட்டு இருக்கிறேன் ப்ரோ. நாங்கள் சேலம் தான் ப்ரோ. நான் ஏதோ வண்டியை பார்த்தேன், ஐயோ வசந்த் ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்துருக்கேன் ப்ரோ இன்ஸ்டாகிராம், அதனால தான் நான் ஸ்லோ பண்ணேன். சரி ப்ரோ பார்ப்போம். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, பாய். இந்த மாதிரி போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வீடியோவும் போடல, லாங் எங்கேயும் போகல அவ்வளோவா. வண்டி எடுத்துகிட்டு க்ரூசிங் வந்து 80 to 100 சொன்னேன். அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே பொறுமையாக 80ல் போயிட்டு இருக்கிறோம். அவனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, சரியான அளவு. ஓகே இந்த வண்டியை பார்த்தா என் வண்டி ஞாபகம் தானே வருது. வச்சுக்கோங்களா? அவர் கொடுக்குற ஐடியாவில் தான் இருக்கிறாரு இப்போ இல்லை, ஆனால் கொடுக்குறன்றாரு. எது? அந்த 2 வண்டி தானே, இந்த 2 வண்டிக்கு 2 லட்சம் அவ்வளோதான் எடுத்துக்கலாம். எம்டிக்கும் R15க்கும் டீ கடை வரையும் ஓட்டுறேன். பொறுமையாவா? 120-140 போவேன். நீ ப்ரோ நீ அந்த வண்டியில் வந்தாலும் இவங்களுக்கு தெரியும், 2 பேரும் கழட்டி விட்டு போயிடணும். இன்னம்மா வரீங்க அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த வண்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏனைய மாதிரி வச்சுக்கிட்டு, டேய் வண்டி சிசி அதிகண்டா. அதுதான் நான் அதை வச்சுட்டு எங்களை ஏமாத்திட்டு ஓடி கேட்டால் 80ல் தான் போனேன், 100ல் தான் போனேன், எங்ககிட்டே காது கொடுத்தாருது. ஆஃப்டர் லாங் டேஸ். 1 வருஷம் ஆச்சா? இதில் ஒரு வீடியோ பண்ணிடுங்க. 1 வருஷம் ஆச்சா? நான் மேலே இருக்கணும் வித்து இந்த வண்டி. இன்னும் நான் சார்ஜ் ஆன் இப்போ தான் ஆன் பண்ணேன். நான் 160க்குள்ளே ஓட்டவா? ஏய் பவர் அதிகண்டா, பார்த்து விட்டது. 160க்குள்ளே ஓட்டவா? 160, 120, 130 போனால் வாபல் ஆகும். அப்புறம் அங்கே எங்கேயாவது உன்னை தூக்கிட்டு போய் போகிறதுக்கு 4 பேர் ஆளுக்கு பண்ண. அப்புறம் டீ கடைக்கு நிறுத்துறா எங்கேயாவது. அப்போ நான் நிறுத்தினா கேட்க. சரி நான் போகிற முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிடுங்க. 30 தான்டா, வாடா. ஏய் பொறுமையா வாடா. உன்னை வீடியோவில் தான் இருக்குது, வா. ஏய் எல்லாத்தையும் எடுத்தேன்டா, ரன்னிங் வீடியோ எடுத்தேன்டா. ஓஹோ அப்படியே அங்கிள் மாதிரியே இருக்கிறப்போ கண்ணாடிலாம் போட்டு வாடா போகலாம். ஆஃப்டர் லாங் டேஸ் R15. வியூ எப்படி இருக்குன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வண்டியை. நம்ம R15 ஞாபகம் வந்துருச்சு இது ஓட்டி. டேய் சேட்டை பொறுமையாக போடா டேய். நம்ம ஓல்டு மெமரி இந்த வண்டியில். ஐ மீன் நம்ம வண்டி கிடையாது, இதே மாதிரி இருந்துச்சுல்ல. நல்லா இருக்கே ஓட்டுறதுக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் முதுகுவலி எடுத்துக்கும். இந்த பையன் வந்ததுலேருந்து 2 வண்டியும் ஓட்டிட்டான். இந்த வண்டியும் ஓட்டிட்டான், அந்த என் வண்டியும் ஓட்டிட்டான். கொடுத்து வச்சு பையன் இனி. அவர் சென்னையிலேருந்து வந்தார். அவர் ரொம்ப முதுகுவலி எடுத்துக்கிச்சு. காலையில் 300 கிலோமீட்டர் ஓட்டு தந்தார். அதனால் எல்லோரும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்ருக்குறோம்.
பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு R15 ஓட்டுறோன்னே சரியான ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம வண்டியை, பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். R15 தான். பட் நம்ம வண்டியில் என்னென்னா ஹேண்டில் கொஞ்சம் மேலே ஏற்றிருப்போம், இதில் ஸ்டாக் அப்படியே இருக்குது. ஆக்சுவலி இவர் எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தார்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம அந்த ஹேண்டில் பார்க்கு ஒரு வீடியோ போட்டோம்ல, அதை பார்த்து தான் அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவார். அப்போ அது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 500-1000 பேராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணேன், யாருக்கும் ரிப்ளை பண்ணாமலாம் இல்லை. அதில் வந்து இவர் கொஞ்சம் டாப் ஆஃப் த லிஸ்ட்டு, கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அது இதுன்னு பண்ணார். ஐ மீன் யாரோ ஃப்ரெண்டுக்கு வேணும் அப்படின்னு, நைட்டு போனீங்கன்னா கூப்பிடுங்க அப்படி இப்படின்னாரு. கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு போன வருஷத்துலேருந்து பிளான் பண்ணோம். பட் என்ன கான்செப்ட்னா, இந்த வருஷம்தான் அமைஞ்சு. கொடைக்கானல் ஹில்ஸ் தெரியுதுங்களா ரைட் சைடில்? கரெக்டாக இந்த சிங்கிள் ரோட்டில் பூந்தோடனே ஒரு சம்பவம் பண்ணியிருப்பானுங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு டிராக்டர்காரன் டக்குன்னு ரைட்டில் அங்கேருந்து இந்த பக்கம் திருப்பிட்டான். எனக்கு முன்னாடி ஒரு கார் இருந்தது, எனக்கு என்ன இருக்குன்னே தெரில. அவனும் சடன் பிரேக்கு, டக்குன்னு கட் பண்ணி இந்த ரோட்டுக்கு போயிட்டேன். இல்லாட்டி இந்த வண்டியோட ஃபேரிங்லாம் எடுத்து பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதான் இந்நேரத்துக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு. என்னை போட்டதெல்லாம் பார்த்துட்டேன், காட்டிட்டாங்க பாருமா. பொசிஷன் அடிச்சிட்டானா பிரேக், முன்னாடி நிற்க மாட்டேங்கிறான். இந்த வண்டி நான் ஸ்லோ பண்ணேன், நான் 100ல் வந்தேன், ஸ்லோ டவுன் பண்ணா அவன் பொறுமையாக தான் ஏறுவான்னு கேப் கிடைச்சின்னு ஏறிட்டேன் நான். எனக்கு இப்போ டைமிங்கே இல்லைடா, அவன் உள்ள வரான்னு தெரிஞ்சு இன்னொரு வண்டி கட் அடிச்சு. உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செல்ல வரானுங்க நிறையா, அது ஏன்னே தெரியல. கட் அடித்தேன், இல்லாட்டி இல்லை நான் வீடியோவை போடல, இருந்தா ஒரு ஜஸ்ட் விஸ் இவ்வளோதான்டா. இதுலேருந்து அப்படியே கட் அடிச்சுட்டு போனேன் நான். அவன் இங்கெல்லாம் சைடு ஒன்று அவன் பாட்டுக்கு போகிறது. போகலாம் வாங்க, போகலாம். இந்த R15ல் பார்த்தீங்கன்னா லைட்டு சுத்தமாக இருக்காது, அதனால தான் அவரை முன்னாடி போக வச்சு நம்ம வண்டி லைட்டு கொடுத்துட்ருக்கேன். நம்ம வண்டி லைட்டு பார்க்குறீங்களா எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு? இருங்க ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே தெரில அவங்க 2 பேர்த்துக்கும். கரெக்டுங்களா? நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஹைவே காருக்கு வர மாதிரி லைட், இது இன்டர்செப்டருக்கு வர்றது. தெரியுதா? வியூ செம்ம வியூவாக இருக்குப்பா. ஒரு டேர்னிங்கில் டேர்ன் பண்ண பாருங்க, அப்படியே ஸ்லோப்பில் வீடுங்களாக இருந்தது, செம்ம வியூவாக இருந்துச்சு. இப்போ ரைட் சைடு வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லாமே வேலி தான். ஸோ சரி, 9 o'clock ஆக போகுது, எல்லாம் சாப்பிட்றாங்க. போயிட்டு எதாவது சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பை பாய்.